வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஜோஷித ராஜபக்ஷவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு, ஒத்திவைக்கப்பட்டது பண மோசடி வழக்கு. எதிரணிகளை அடக்குவதை விட்டு நாட்டில் நடக்கும் குற்றங்களை கட்டுப்படுத்துங்கள், நாமல் ராஜபக்ஷ கொந்தளிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை உயிரிழப்பு சம்பவம், அமைச்சர் பதவி விலக வேண்டும், அரசாங்கத்தின் அசமந்த போக்கை கடுமையாக சாடிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம், நீதி அமைச்சர் சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கிறார், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து. அன்றைய காலகட்டங்களில் இருந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரதமர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே அந்த 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 பிரேரணை கண்டு நடுங்கி அஞ்சி வீட்டில் தூக்கம் கூட வராது தவித்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் ஹர்ஷன நாணயக் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக, மிகவும் கூல் டவுனாக இருந்து கொண்டிருக்கின்றார். யார் என்ன கூறினாலும் நான் எப்போதும் பதவி விலகப் போவதில்லை, எதிர்க்கட்சிகளுக்கு ஹர்ஷன நாணயக்கார பதிலடி, நம்பிக்கையில்லா பிரேரணையும் படுதோல்வி. 2026 உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களத்தின் விசேட முக்கிய அறிவிப்பு. தமிழர் பகுதியில் 14 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கிய 54 வயது நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிகபட்ச தண்டனை. சிக்கலில் மாட்டிய மஹிந்த ராஜபக்ஷ, உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணையை 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 ஒத்திவைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உடேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் விசாரணையின் போது யோஷித ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவருக்கு பதிலாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் தனது கட்சிக்காரர் உடல்நலக்குறைவால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்ததுடன் வழக்கை வேறொரு திகதிக்கு ஒத்திவைக்குமாறும் கோரிக்கை விடுத்தார். இதனை பரிசீலித்த நீதிபதி வழக்கின் மேலதிக விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 20 ஒத்திவைக்க உத்தரவிட்டார். அதேவேளை நேற்று சாட்சியம் வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த கடற்படை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து சாட்சிகளும் அடுத்த விசாரணை நாளிலும் கட்டாயம் முன்னிலையாக வேண்டுமென நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தெஹிவளை மற்றும் ரத்மலானை பகுதிகளில் 73 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தை மீறியதாக குற்றஞ்சாட்டி சட்ட அதிபரால் யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விட எதிர்க்கட்சியினரை முடக்குவதிலேயே அதிக கவனம் செலுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றஞ்சாட்டியுள்ளார். பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிரணிகளை அடக்குவதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நாட்டில் அதிகரித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் பாதாள உலக செயல்பாடுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை விட சட்டத்தின் அடிப்படையில் சுயாதீனமான மற்றும் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்ந்தும் குரல் கொடுத்து அவர்களின் உரிமைகளுக்காக செயல்படும் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். நாட்டின் எதிர்கால அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் அதனை பலப்படுத்தும் நோக்கில் தெய்வேந்திரமுனை முதல் பருத்துறை வரை அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதி மட்டத்தில் புதிய இளைஞர் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
அண்மையில் சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை மோதலில் 30க்கும் மேற்பட்ட கைதிகளும் சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்த சம்பவத்திற்கு அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல்பாடுகளே காரணம் என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், சிறைச்சாலையில் பதற்றம் உருவான முதல் நாளிலேயே துறைக்கு பொறுப்பான அமைச்சர் நேரடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தால் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடிந்திருக்கும் எனவும் தெரிவித்தார். அமைச்சரின் தாமதமான நடவடிக்கைகளும் கடமையில் ஏற்பட்ட தவறுகளும் காரணமாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்து 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மருத்துவராகவும் மனச்சாட்சியுள்ள மனிதராகவும் இந்த உயிரிழப்புகளை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்தின் இத்தகைய பொறுப்பற்ற செயல்பாடுகளுக்கு நான் ஒருபோதும் துணை நிற்க மாட்டேன் என அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். மேலும் சிறைச்சாலைக்குள் நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அதிகாரிகள் மீது தற்போது கொலை குற்றச்சாட்டுகளை சுமத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அது நியாயமற்ற நடவடிக்கையாகும் என்றும் அவர் விமர்சித்தார். அத்துடன் இந்த விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டால் அதற்கு ஆதரவாகவே தாம் வாக்களிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த விவகாரத்தில் தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகள் எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றன என்பது கவனிக்கத்தக்க விடயமாக இருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டார். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து தெரிவித்துள்ளார். நீதியமைச்சருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சிரித்து விளையாடிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய சகாவான அர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம், கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இதற்கு முன்னர் இந்த இடத்திலும் இந்த மன்றத்திலே இவ்வாறான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வருகின்ற போது, முன்னர் கொண்டு வரப்பட்ட போது அன்றைய காலகட்டங்களில் இருந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரதமர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே அந்த 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 பிரேரணை கண்டு நடுங்கி அஞ்சி வீட்டில் தூக்கம் கூட வராது தவித்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதாவது வீட்டில் படுக்க முடியாது, வீதியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதும் கூட வரலாறாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததன் பிறகு வாக்கெடுப்பு நடக்கும் வரைக்கும் தெரியாது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் திடீரென்று அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாவுகின்ற, இந்த பக்கம் இன்று அந்த பக்கம் தாவுகின்ற பச்சோந்தித்தனமான வேலைகளை செய்த வரலாறு இந்த நாடாளுமன்றத்துக்கே உரியது. அந்த வகையில் சபா பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் ஹர்ஷன நாணயக் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக, மிகவும் கூல் டவுனாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன், வேறு எதுனாலும் அல்ல, இன்றைக்கு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமாக இருந்த போதிலும் கூட அவர் எந்த விதமான கலக்கம் இல்லாது, எந்த விதமான பதற்றம் இல்லாது, எந்த விதமான அச்சம் இல்லாது மிகவும் சுதந்திரமாக சிரித்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். வேறு எதுனாலும் அல்ல, அவருக்கு தெரியும் அவருடைய மனசாட்சி என்னவென்று. தனது அந்த மனசாட்சிக்கு ஏற்ப குற்றம் இழைக்காதவர்களே இன்றைக்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற அமைச்சர்களாக. அந்த வகையில் எங்களுக்கும் தெரியும், கௌரவ அர்ச்சன நாணயக்கார் அவர்கள் எந்த விதமான குற்றங்களையும் இழைக்காத, அதே நேரத்தில் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நேசிக்கின்ற, அந்த நேசத்திற்கு ஏற்ப தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு நேசமுள்ள மனிதர். ඒ සියල්ල මනුස්ස ජීවිත එකට නොසිදුව යුතු දෙයක්. මේකල පෙන්නුම් කරන්න උත්සාහ කළා අපි අධිකරණ ඇමතිවරයා වශයෙන් සහ ආණ්ඩුව වශයෙන්
මේ ගැන කිසිදු සැලකිල්ලක් දක්වපු නැති බව. தன்னை பதவி விலகுமாறு நாட்டு மக்கள் அல்ல, ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களும் பிணையில் உள்ளவர்களுமே கோரி வருவதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், நான் பதவி விலக வேண்டும் என்று நாட்டு மக்கள் கூறவில்லை. ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களும் பிணையில் உள்ளவர்களுமே அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றனர். நான் எந்த சூழ்நிலையிலும் பதவி விலகப் போவதில்லை, அதற்கான எந்த அவசியமும் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் நீதித்துறை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு தொடர்பான தனது பொறுப்புகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் மக்களால் வழங்கப்பட்ட ஆணைக்கு அமைவாக தனது கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள பதவி விலகல் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 116 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. இந்த பிரேரணைக்கு எதிராக 152 வாக்குகளும் ஆதரவாக 36 வாக்குகளும் வழங்கப்பட்டன. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பான தனது பொறுப்பையும் பொறுப்பு கூறலையும் நிறைவேற்ற அமைச்சர் தவறியதன் காரணமாக அவருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக இலங்கை பரீட்சை திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சை 2026 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பரீட்சை அனுமதி அட்டைகள் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் சம்பந்தப்பட்ட வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள் தங்களுக்குரிய வலய கல்வி அலுவலகங்களில் உள்ள பரீட்சை பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளரிடமிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு எந்தவித தாமதமுமின்றி மாணவர்களுக்கு வழங்குமாறு பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட முகவரிகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 2026 ஜூலை 24ஆம் தேதி முதல் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்களது பாடசாலைகளூடாகவும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மூலம் தங்களது அனுமதி அட்டைகளை தரவிறக்கம் செய்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுமதி அட்டை கிடைக்காத அல்லது இணையத்தில் இருந்து தரவிறக்கம் செய்ய முடியாத தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தாங்கள் சமர்ப்பித்த விண்ணப்பத்தின் பிரதியுடன் பரீட்சை கட்டணம் செலுத்தியதற்கான பரிச்சீட்டு அல்லது அஞ்சல் நிலையத்தினால் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தல் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு பரீட்சை திணைக்களத்தை அணுக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி அட்டையில் பெயர், பாடம் அல்லது மொழி மூலம் தொடர்பாக திருத்தங்கள் தேவைப்பட்டால் அவை அனைத்தும் இணையம் வழியாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை பரீட்சை நிலையங்களை மாற்றுவதற்கு எந்தவித அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது. அனுமதி அட்டைகளுக்கான திருத்தங்களை மேற்கொள்ளும் இறுதி நாள் 2026 ஆகஸ்ட் 3ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை மையங்களில் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு வவுனியா பூவரசன்குளம் பகுதியில் 14 வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 54 வயதுடைய பாதுகாவலர் ஒருவரை வவுனியா மேல் நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்து 20 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பை வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி A. ஆனந்தராஜா வழங்கியுள்ளார். வழக்கின் விவரங்களின்படி பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலையில் பாதுகாப்பில் இருந்த 14 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி பின்னர் கற்பமடைந்த தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் தலைமறைவாக இருந்ததால் அவரின்றி வழக்கு விசாரணைகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கை சட்டமாதிபர் திணைக்களத்தின் அரசு சட்டத்தரணி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீ முன்னிலைப்படுத்தியிருந்தார். வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்மானித்தது.
குறிப்பிடத்தக்கது. அதன்படி குற்றவாளிக்கு 20 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம், மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பில் நீதிபதி மேலும் குறிப்பிட்டதாவது, பாதிக்கப்பட்ட சிறுமி கடுமையான உடல் மற்றும் உளவியல் பாதிப்புகளுக்கு உள்ளானமை, கர்ப்பமடைந்தமை, குற்றஞ்சாட்டப்பட்டவர் வழக்கு விசாரணைகளிலிருந்து தலைமறைவாகியமை, அதிலும் சிறுமியின் பாதுகாப்பு பொறுப்பில் இருந்த நபரே இந்த குற்றத்தை புரிந்தமை ஆகியவை அதிகபட்ச தண்டனையை விதிக்க நீதிமன்றம் கவனத்தில் எடுத்த முக்கிய காரணிகளாக அமைந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வீரஹெட்டிய இல்லத்தில் நிலுவையில் இருந்த மின் கட்டணத்திற்காக மின்சாரம் துண்டிக்கப்படாத நிலையில் சாதாரண குடிமக்களின் மின் இணைப்புகள் கட்டண நிலுவைக்காக துண்டிக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பி உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் திருமண நிகழ்வுக்காக வீரஹெட்டிய இல்லத்தில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணம் செலுத்தப்படாதமை தொடர்பிலேயே இந்த மனு தாக்கல் செய்ய இந்த விடயம் மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயல்பாடாகும் என அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நீதியரசர்கள் AHMD நவாஸ் மற்றும் சம்பத் அபேஹொன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்டுள்ள புதிய நிறுவனத்தை மனுவின் எதிர்மனுதாரராக இணைக்க மனுதாரர் தரப்புக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து மனு மீதான மேலதிக விசாரணை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி விஜிதகுமாரவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அடிப்படை உரிமை மனுவில் 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீரஹட்டிய இல்லத்தில் நடைபெற்ற நாமல் ராஜபக்ஷவின் திருமண நிகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கான கட்டணமாக சுமார் 26.8 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட வேண்டியிருந்த குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் வீரஹெட்டிய இல்லம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு பாதுகாப்பு விளக்குகளுக்கான மின்சாரம் வழங்குமாறு அப்போதைய மின்சக்தி அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் லிவி சானக்க கோரிக்கை விடுத்ததாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்சார பயன்பாட்டிற்கான கட்டணத்தை ராஜபக்ஷ குடும்பத்தினர் செலுத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் நீண்ட காலமாக அந்த தொகை செலுத்தப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சாதாரண குடிமகன் ஒருவர் 7,390 ரூபாய் மின் கட்டணத்தை செலுத்த தவறியதற்காக உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலையில் பல லட்சம் ரூபாய் நிலுவையில் இருந்த வீரஹெட்டிய இல்லத்தின் மின் இணைப்பு துண்டிக்கப்படாதது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கைக்கு முரணானது என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சார சபையின் இந்த செயல்பாடு அரசியலமைப்பின் 12 கீழ் 1 உறுப்புரையின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ள சமத்துவ உரிமையை மீறுவதாக அறிவிக்குமாறும் மனுதாரர் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். இதேவேளை மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தனது மறைவுக்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ஷவின் திருமண நிகழ்வுக்கான நிலுவையில் இருந்த மின் கட்டணத்தை தாம் செலுத்தியதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.